வள்ளி வந்து எனக்கு ஒரு சீல் மாதிரி ஆயிடுச்சு. ரஜினிகாந்த் சார் மூவி ஆக்டர். அப்புறம் என்னுள்ளே சாங் வந்து இளையராஜா சாரோட 1000 சாங்ஸில் டாப் 10. ஸோ அது எனக்கு ஒரு ப்ளஸ் இருந்தது. ஸோ எனக்கு இப்போ சொல்லும்போது கூட ஐ ஃபீல் தட் ஃபீலிங் பிகாஸ் யூ ஃபீல் ப்ரவுட். அந்த இப்போது படங்கள் பண்ணலன்னா ஒரு ஆக்டர் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபேமிலியும் பார்க்கணும். ஸோ இந்த ஜேர்னியில் என்ன ஆச்சுன்னா எனக்கு தொடர்ந்து ஒரு லாங்குவேஜ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஒரு ஹிந்தி படமும் பண்ணேன். ஸோ பேசிக்கலி ஃபேமிலியும் பார்த்துக்கணும். கரெக்டான வாய்ப்பு வரலன்னா எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது? இது வந்து ஒரு நான் யதார்த்தமாக சொல்கிறேன். எனி ஆக்டர் ஒரு ஒரு நான் வந்து செகண்ட் இயர் எல்பி டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு சினிமாவுக்கு வந்தாச்சு. திருப்பி ஐ டென்ட் ரைட் மை எக்ஸாம். ஸோ இங்கே தான் நான் எக்ஸாம் பண்ணுறேன். ஸோ என்ன ஆச்சுன்னா ஒரு படத்துக்கு அப்புறம் இன்னொரு படம் வரும்போது கேப் ஆச்சு இல்லை. ஸோ இந்த கேப்பில் வந்து ஐ நீடட் த மனி ஆல்சோ. ஸோ அதனால் அந்த இதில் வந்து நான் அப்படியே ஜர்னி பண்ணிவிட்டு வந்தேன். ஸோ சில டைம் நான் நினைப்பேன், சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ சஞ்சய் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு ராங் மூவ் பண்ணீங்க, வேறு லாங்குவேஜில் எதுக்கு போனீங்க, இந்த தமிழ்லேயே வெயிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் தெலுங்கு படம் பண்ணும்போது இங்கே வந்து நிறைய படங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டேன். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த நேம்ஸ் பிகாஸ் நல்ல டைரக்டர்ஸ் நல்ல படங்களும் மிஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் டேட்ஸ் இல்லை. ஹீரோவாகவே பி வாசு சார், கேஎஸ் ரவிக்குமார் சார் படமும் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சில படங்கள் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்லோலி என்ன ஆச்சு, ஒரு பீரியடில் 2000 வந்து எனக்கு சினிமாவே வரல, எந்த லாங்குவேஜ்லேயும் வரல. ஸோ கேரக்டர் ரோல்ஸ் வர ஆரம்பிச்சிது, தமிழ்லேயும் வர ஆரம்பிச்சிது. விஜயோட, பிரசாந்தோட ஒரு கேரக்டர் வருது, பிரபு சாரோட ஒரு படம் வருது. பட் எனக்கு அந்த கேரக்டரில் வந்து வெயிட்டேஜ் தெரியல. ஸோ அதனால நான் ஒத்துக்கலை. சீரியஸாகவே எனக்கு ஆஸ் அ ஹீரோ, நீங்கள் சொன்ன மாதிரி ஹீரோவாக நடிச்சிட்ருக்கேன் எல்லா படத்துலேயும். திடீர்னு ஒரு கேரக்டர் ரோல் வந்தாலும் அந்த பீரியடில் ஐ வாஸ் நாட் ரெடி டு டூ கேரக்டர் ரோல்ஸ், இல்லைன்னா பிரதர் ரோல். அப்புறம் சில படத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயோ ஹீரோவோட நீங்கள் எங்கே தெரியுறீங்களே. ஸோ அந்த ஏஜ் கூட தெரியல. ஸோ தே குட் நாட் பிளேஸ் மீ ஆஸ் அ பிரதர். இப்போ போட்டால் யங்கர் பிரதராக போடணும், பட் ஐ ஆம் ஆல்ரெடி அ ஹீரோ. எல்டர் பிரதர் போட முடியாது. ஸோ இதெல்லாம் நடந்தது விஷயம். ஸோ என்னாச்சு, அந்த கேப் ஆச்சு. அந்த பீரியடில் வந்து இங்கே சென்னையில் வந்து பாலாஜி டெலிஃபிலிம்ஸ்னு ஒரு டீம் வந்தது. தே வர் டூயிங் லாட் ஆஃப் டெலிவிஷன் சீரியல்ஸ். அப்புறம் என் சிஸ்டர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், காயத்ரி, அவங்க வந்து ஒரு 5-6 படங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சீரியல் இண்டஸ்ட்ரி இறங்கிட்டாங்க ரொம்ப முன்னாடியே. ஸோ ஷி வாஸ் வெரி பாப்புலர் இன் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி. அந்த பாலாஜி டெலிஃபிலிம்ஸ் குடும்பம்னு சீரியல் பண்ணாங்க. அவங்க இன்னொரு சீரியல் தெலுங்குக்கு கேஸ்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, தோ இட்ஸ் அ ஹீரோ ரோல், சீரியல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ என் ஃபாதர் அட்வைஸ் பண்ணார், இந்த பீரியடில் சினிமா வரல, நீ கேரக்டர் ரோல்ஸும் பண்ணல, என்ன பண்ணுவேன், டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இது பாலாஜி டெலிஃபிலிம்ஸோட ப்ராஜெக்ட், ஹீரோவாக பண்ணுறேன், பண்ணிக்கோ. உடனே ஒத்துக்கிட்டேன் இந்த சீரியல்.